ஹாய் எவ்ரிவன். ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜேஎஸ் ஹிந்தி கிளாஸ். இன்னைக்கு நம்ம டாபிக்ல என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்ல நம்ம வரும் போது, போகும் போது இந்த மாதிரியான வார்த்தைகள், போது அப்படின்ற வார்த்தையோட முடியிற வார்த்தைகள் நிறைய இருக்குல்ல. அதே மாதிரி ஹிந்தியில இந்த வார்த்தைகளை என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம டாபிக் உள்ள போவோம். ஃபர்ஸ்ட் ஒன், ஆத்தே சமய். ஆத்தே சமய் வரும்போது, வரும்போது. அடுத்து ஜாத்தே சமய். ஜாத்தே சமய் கிளம்பும் போது இல்லைன்னா போகும் போது அப்படின்னு சொல்லுவோம்ல தமிழ்ல. இதுக்கு ஹிந்தியில ரெண்டுத்துக்குமே ஜாத்தே சமய் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து தேக்தே சமய். தேக்தே சமய் பார்க்கும் போது, பார்க்கும் போது. அடுத்து காத்தே சமய். காத்தே சமய் சாப்பிடும்போது, சாப்பிடும்போது. அடுத்து லிக்தே சமய். லிக்தே சமய் எழுதும் போது, எழுதும் போது. அடுத்து லேத்தே சமய். லேத்தே சமய் வாங்கும் போது, வாங்கும் போது இல்லைன்னா எடுக்கும் போது. இது ரெண்டுத்துக்குமே லேத்தே சமய் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சோத்தே சமய். சோத்தே சமய் தூங்கும் போது, தூங்கும் போது. அடுத்து கேல்தே சமய். கேல்தே சமய் விளையாடும் போது, விளையாடும் போது. அடுத்து படுத்தே சமய். படுத்தே சமய் படிக்கும் போது, படிக்கும் போது. இப்ப நம்ம இது ரிலேட்டட் ஒரு சில சிம்பிளான சென்டென்ஸ்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஆத்தே சமய் அதாவது வரும்போது. आते समय हम साथ में आएंगे. आते समय हम साथ में आएंगे. நாங்கள் வரும்போது ஒன்றாக வருவோம். நாங்கள் வரும்போது ஒன்றாக வருவோம். ஆத்தே சமய் அப்படின்னா வரும்போது அப்படின்ற அர்த்தம். ஹம்னா நாங்கள் அப்படின்ற அர்த்தம். சாத் மே அப்படின்னா ஒன்றாக, ஆயிங்கே அப்படின்னா வருவோம் அப்படின்ற அர்த்தம். ஆத்தே சமய் ஹம் சாத் மே ஆயேங்கே நாங்கள் வரும்போது ஒன்றாக வருவோம். அடுத்து பார்க்கலாம். ஜாத்தே சமய் அதாவது போகும் போது. जाते समय मुझे दुकान जाना है. जाते समय मुझे दुकान जाना है. நான் போகும் பொழுது கடைக்கு போக வேண்டும். நான் போகும் பொழுது கடைக்கு போக வேண்டும். ஜாத்தே சமய் அப்படின்னா போகும் போது அப்படின்ற அர்த்தம். முஜே அப்படின்னா நான் இல்லைன்னா எனக்கு அப்படின்ற அர்த்தம். துகான் ஜானா ஹே துகான்னா கடைக்கு அப்படின்ற அர்த்தம். ஜானா ஹே அப்படின்னா போக வேண்டும். जाते समय मुझे दुकान जाना है. நான் போகும் பொழுது கடைக்கு போக வேண்டும். அடுத்து பார்க்கலாம். देखते समय. देखते समय பார்க்கும் போது, பார்க்கும் போது. मैं उसे देखते समय वह खेल रहा था. मैं उसे देखते समय वह खेल रहा था. நான் அவனை பார்க்கும் பொழுது அவன் விளையாடிக் கொண்டு இருந்தான். நான் அவனை பார்க்கும் பொழுது அவன் விளையாடி கொண்டு இருந்தான். மேனா நான் அப்படின்ற அர்த்தம். உசே அப்படின்னா அவன் அப்படின்ற அர்த்தம். தேக்தே சமய் அப்படின்னா பார்க்கும் பொழுது. வஹா அப்படின்னா அவன். கேல் ரஹாதா அப்படின்னா விளையாடி கொண்டு இருந்தான் அப்படின்ற அர்த்தம். கேல்னா விளையாட்டு. கேல் ரஹா அப்படின்னா விளையாடி கொண்டு இருந்தான். கேல் ரஹா தா. மே உசே தேக்தே சமய் வஹ கேல் ரஹா தா. நான் அவனை பார்க்கும் பொழுது அவன் விளையாடி கொண்டு இருந்தான். அடுத்து பார்க்கலாம். காத்தே சமய். காத்தே சமய் சாப்பிடும் போது. मैं खाना खाते समय टीवी देखूंगा. मैं खाना खाते समय टीवी देखूंगा. நான் சாப்பிடும் போது டிவி பார்ப்பேன். நான் சாப்பிடும் போது டிவி பார்ப்பேன். மே அப்படின்னா நான் அர்த்தம். கானா அப்படின்னா சாப்பாடு. காத்தே அப்படின்னா சாப்பிடும் போது. டிவி देखूंगा அப்படின்னா டிவி பார்ப்பேன் அப்படின்ற அர்த்தம். மே கானா காத்தே சமய் டிவி देखूंगा நான் சாப்பிடும் போது டிவி பார்ப்பேன். அடுத்து பார்க்கலாம். லிக்தே சமய். லிக்தே சமய் அதாவது எழுதும் போது. लिखते समय मुझे बहुत नींद आ रहा था. लिखते समय मुझे बहुत नींद आ रहा था. எழுதும் போது எனக்கு மிகவும் தூக்கம் வந்தது. எழுதும் போது எனக்கு மிகவும் தூக்கம் வந்தது. லிக்தே சமய் எழுதும் போது. முஜே அப்படின்னா எனக்கு அப்படின்ற அர்த்தம். बहुत அப்படின்னா மிகவும். நீந்த் ஆ ரஹா தா அப்படின்னா தூக்கம் வந்தது அப்படின்ற அர்த்தம். लिखते समय मुझे बहुत नींद आ रहा था. எழுதும் போது எனக்கு மிகவும் தூக்கம் வந்தது.
அடுத்து பார்க்கலாம். लेते समय வாங்கும் போது पैसा लेते समय वह नहीं था पैसा लेते समय वह नहीं था பணம் வாங்கும் போது அவர் அங்கே இல்லை பணம் வாங்கும் போது அவர் அங்கே இல்லை இல்லைன்னா பணம் வாங்கும் போது அவர் இல்லை அப்படின்னு சொல்லலாம் தமிழ்ல. பேசா அப்படின்னா பணம் அப்படின்ற அர்த்தம். லேத்தே சமய அப்படின்னா வாங்கும் போது, வஹானா அவர் அப்படின்ற அர்த்தம். நிகிதா அப்படின்னா இல்லை அப்படின்ற அர்த்தம். பேசா லேத்தே சமய வஹா நிகிதா பணம் வாங்கும் போது அவர் அங்கே இல்லை இல்லைன்னா அவர் இல்லை. அடுத்து பார்க்கலாம். சோத்தே சமய தூங்கும் பொழுது அதுதான் சோத்தே சமய அப்படின்னு சொல்லுவாங்க. रात को सोते समय मैंने सपना देखा था रात को सोते समय मैंने सपना देखा था நான் இரவில் தூங்கிக் கொண்டு இருந்த போது ஒரு கனவு கண்டேன் நான் இரவில் தூங்கிக் கொண்டு இருந்த போது ஒரு கனவு கண்டேன். ராத்கோ அப்படின்னா இரவில் அப்படின்ற அர்த்தம். சோத்தே சமய தூங்கிக் கொண்டு இருந்த போது, மேனே நான், சப்னா அப்படின்னா கனவு, தேகாதா அப்படின்னா கனவு கண்டேன் அப்படின்ற அர்த்தம். ராத்கோ சோத்தே சமய மேனே சப்னா தேகாதா நான் இரவில் தூங்கி கொண்டிருந்த போது ஒரு கனவு கண்டேன். அடுத்து பார்க்கலாம். खेलते समय விளையாடும் போது खेलते समय मुझे चोट लग चुका था खेलते समय मुझे चोट लग चुका था விளையாடும் போது எனக்கு காயம் ஏற்பட்டது விளையாடும் போது எனக்கு காயம் ஏற்பட்டது. खेलते समय அப்படின்னா விளையாடும் போது, முஜே அப்படின்னா எனக்கு, சோட் லக் சுகாதா அப்படின்னா காயம் ஏற்பட்டது அப்படின்ற அர்த்தம். சோட்னா காயம், லக் சுகாதா அப்படின்னா ஏற்பட்டது அப்படின்ற அர்த்தம். ஸோ அவ்வளோதான். இதோட இந்த வீடியோவை நான் இங்கே முடிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.